முதல்ல உங்களை பற்றின அறிமுகத்தை கொடுங்க, பிறகு நம்ம இந்த பேட்டியை தொடரலாம். என் பேர் வந்து சுபாஷ். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி வட்டத்தில் உள்ள மணிக்கிராமங்கிற ஊர். இப்போ விஜய் வந்ததுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே விஜய் பக்கமாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிருச்சு என்ற பேச்சு இருக்குது. இந்த சூழல்ல இளைஞராகிய உங்களை வேட்பாளராக நிறுத்தி இருக்கும்போது இந்த தேர்தல் களத்தை எப்படி நினைக்கிறீங்க? நான் திருமாவர்களை நெஞ்சிலும் நெஞ்சத்திலும் சுமந்த இந்த தம்பி தான் இன்னைக்கு சீமானுடைய தம்பியா 2026 சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் 28 வயதுல ஒரு போராளியாக நின்று கொண்டிருக்கின்றார். என்னதான் இருந்தாலும் என் இனத்தை அழிச்ச கட்சி இல்லையா? தேர்தல் வெற்றிக்காக நம்ம போய் அவங்கள்ட்ட நிற்க முடியுமா? எங்கள் அப்பா ஒருத்தன் கொண்டாங்க, நாளைக்கு நான் எம்எல்ஏ ஜெயிக்கணுங்கிறதுக்கு எங்கள் அப்பா பொண்ணவங்களோட கூட நிற்க முடியுமா? சமூக நீதி அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, வள்ளலாருடைய சமூக நீதிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா சிலுத்திடுவீங்க. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. என்னடா அந்த ஜோதி என்கின்ற ஒரு வெளிச்சம், என்னடா அந்த அருட்பெருஞ்சோதி? உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சீர்காழி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு சுபாஷ் சராசராசன் அவர்கள். வணக்கம் சுபாஷ். வணக்கம். நாம் தமிழர் கட்சியில இந்த தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலை அண்ணன் சீமான் அவர்கள் புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார், முன்கூட்டியே வெளியிட்டிருந்தாரு. இந்த தேர்தலில் நாங்கள் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுமார் 117 வேட்பாளர்கிட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. உங்களை போன்ற இளைஞர்கள் ரொம்ப அரசியல்ல ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப வித்தியாசமாகவும் புதிதாகவும் இருக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல. முதல்ல உங்களை பத்தின அறிமுகத்தை கொடுங்க, பிறகு நம்ம இந்த பேட்டியை தொடரலாம். என் பேர் வந்து சுபாஷ். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி வட்டத்தில் உள்ள மணிக்கிராமங்கிற ஊர். நான் வந்து படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளி, கல்லூரியும் அரசு கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா பேர் ராஜராஜன், அம்மா பேர் வந்து வனிதா. அப்பா வந்து கொத்தனார் வேலை, கூலி வேலை செய்கிறாங்க. அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. எனக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி இருக்காங்க. 10 ஆண்டு ஒரு 2017 ஆண்டு காலத்தில் 2017 இந்நாள் வரைக்கும் சீமானுடைய தம்பியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதேமாரி நம்மளோட அரசு பள்ளிகள் மற்றும் சின்ன சின்ன மாணவர்கள் அவங்களிடத்துல தமிழ் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன். மரத்தினுடைய பயன்கள் அப்படின்னா என்ன, நம்மளுடைய மொழி எப்படியாப்பட்டது, நம்முடைய மொழியுடைய பலம் எப்படி, நம்முடைய மொழியினுடைய மொழி பற்றாளர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துகிற ஒரு தமிழ் தொண்டை செஞ்சுக்கிட்டு தன்னார்வமா செஞ்சுக்கிட்டு. வாழ்த்துக்கள். இப்போ இளைஞர்கள் பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக ஜென்சி கிட்ஸ் விஜய் ஆரம்பித்த தாவேக்காவுடைய அந்த கட்சியில தான் அதிகமா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் தான் இளைஞர்கள் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவினுடைய அடுத்த தலைவராக ஆக போற உதயநிதி ஸ்டாலினோட தலைமையில இளைஞர்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்ததுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே விஜய் பக்கமா போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிருச்சு என்ற பேச்சு இருக்குது. இந்த சூழல்ல இளைஞராகிய உங்களை வேட்பாளராக நிறுத்தி இருக்கும்போது இந்த தேர்தல் களத்தை எப்படி நினைக்கிறீங்க? அது வந்து தனி மனித தீபாடல் தான். இப்போ வந்து ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி அப்படிங்கிற ஒரு தனி மனித தீபாடல். இத்தனை 30 ஆண்டு காலமாக சினிமாங்களை நடிச்சிட்ட அப்படிங்கிற ஒரு விஜய்ங்கிற தனி மனித தீபாடல் தான். ஆனால் நாங்கள் 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஒரு தத்துவத்தை தலைமை நிற்கின்ற ஒரு பிள்ளைகள். தனி மனித துதிப்பாடலுக்கும் தத்துவத்தினுடைய தலைமை நிற்கிற பிள்ளைகளுக்கும் எண்ணற்ற விடயம் இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் எங்களை படைத்த எங்களுடைய மொழி, எங்கள் முன்னோர்கள் கண்ட கனவு, எங்கள் மாவீரர்களுடைய தியாகம், எங்கள் தேசிய தலைவர் கற்பித்த அந்த வீரம் எங்களோட துணை இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது இல்லை, உங்கள் வயது ஒத்தவர்கள் எல்லாமே சினிமா ஸ்டார்டம் இருக்கக்கூடிய விஜய் அவருக்கு வாக்கு செலுத்தணும்,
இல்ல அவரோட கட்சியில சேர்ந்து மக்கள் சேவை ஆற்றணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது நீங்கள் நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ் தேசிய அரசியலை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? 30 ஆண்டு காலமா திரையில போராடாம மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் 15 ஆண்டு காலமா தரையில போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் மக்களோட எழுச்சிக்காகவும் போராடி இருக்கேன். ஒண்ணுமில்ல, நீங்க காணொலியில தட்டி பாருங்க. சுபாஷ் ராசராசன் ஒரு வலைதளத்திலேயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் எதில் வேணால் தட்டி பாருங்க. ஆனால் நான் பிறந்தது இந்த மணிக்கிராமம் என்கின்ற ஒரு ஊர். மணிக்கிராமங்கிற ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் ஆதிக்கவாதிகள், அதாவது இயற்கையை அழிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரையோரம் இருக்கிற அத்தனை பனை மரத்தையும் வெட்டிட்டாங்க. 163 பனை மரத்துக்கு நம்பர் போட்டு பனை மரத்தை வெட்டிட்டாங்க. 33 பனை மரம்னு நினைக்கிறேன். 33 பனை மரத்துக்கு கிட்டத்தட்ட வெட்டிட்டாங்க. என்னுடைய தங்கச்சி வந்து அறுவை சிகிச்சைக்கு சிதம்பரத்தில் இருக்காங்க, நான் கேள்விப்படுறேன். அங்கேருந்து விட்டுட்டு வந்து ஒத்த ஆளாக இந்த சீமானுடைய தம்பியை ஒத்த ஆளாக நின்று வெட்டின அத்தனை பேர் வழியும் தக்க நடவடிக்கை எடுத்து தடுத்தது இந்த சீமானுடைய தம்பி தான். அப்படியே பட்ச நம்மளுக்கு போர்க்குணம்லாம் நம்மளுக்கு தலைவர்கிட்டேருந்து வருது. அதெல்லாம் தாண்டி நம்ம தற்குறி கூட்டத்திட்டலாம் ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் ரசிகர்கள் கூட்டமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு கொள்கை பிடிப்போட இந்த சித்தாந்தத்தை, அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய திராவிடம் ஒரு பக்கம் அது சித்தாந்தம் இருக்கோ இல்லையோ அதை நோக்கி ஒரு சிலர் நகர்ந்து கொண்டு அதில் பயணித்து கொண்டு இருக்கும் பொழுது தமிழ் தேசியத்தினுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு 2017 புரிந்ததால் அதற்கு முன்னாடியே? எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். நான் வந்து அண்ணன் திருமாவளவன் இருக்காங்களே, அவங்களுடைய பேச்சை கேட்டு ஈழப் போராட்டம்லாம் அவரும் தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ வந்து இந்த திருமாவளவனுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு. இந்த கவிதையெல்லாம் கேட்டால் இன்னைக்கு இப்போ நினைச்சாலும் கண்ணு கலங்கும். அப்படியாப்பட்ட குடும்பம்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பக்கத்து வீட்டிலலாம் அந்த டேப்பு போடுவாங்கல்ல, அது ரெக்கார்டிங் போடுவாங்க. அப்போ விடுதலை சிறுத்தையை சார்ந்தவங்க ரெக்கார்டிங் போடுவாங்க. அப்போ போய் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆனால் திருமாவளவன் சொல்லுவாங்க, இனிய தமிழ் தாயின் இளைய தலைமுறையே, இனியும் பொறுப்பதுவோ இனமே அழிகிறதே, இலங்கை பிரச்சனையில் எனக்கென்ன வேலை என்று இளைஞனே ஒதுங்காதே, இது உன் இனக்காப்பு பிரச்சனை, நூலை கற்பதுடன் உன் வேலை முடியவில்லை, நாளை வரும் உலகம் உன்னை நாடி நிற்கிறது, மொழிப்பற்று, இனப்பற்று, தேசப்பற்று, இம்முப்பற்று முதலிலே நீ பற்று, விழிப்பற்று கிடக்கும் இச்சமூகத்தை விழிப்புற்று எழச் செய்ய உடனடியாய் நீ கொட்டு போர் முரசை நிறுத்தாமல் கொட்டு கொட்டு, அன்னை தமிழுக்கோர் ஆபத்து என்றவுடன் தன்னை நெருப்புக்கு தானம் செய்து காத்த முன்னை தமிழர்களின் மொழி பற்றி அறிவாயோ, இச்செய்தி கேட்டாலே உச்சுமை இருந்துகிறது, உணர்ச்சி பொங்கி வழிகிறது, மொழிக்காக உயிர் திறந்த முழு தியாகம் இதுவன்றோ, மொழி மீது கொண்டுள்ள முழு பற்று இதுவன்றோ, இன்றுள்ள தமிழனுக்கு இது போன்ற பற்றுன்றோ, இல்லை என தெரிந்ததனால் இலங்கை பற்றி எரிகிறது, 20 மைல் தொலைவினிலே இந்து மகா கடலினிலே இருப்பது இலங்கை அல்ல தமிழினத்தின் கல்லறை, இங்குள்ள தமிழனுக்கு இனப்பற்று இருக்குமானால் இந்நேரம் இலங்கையிலே தமிழ் ஈழநாடு பிறந்திருக்கும், கண்ணகியின் தங்கச்சியாம் தமிழச்சி அவள் கணவன் முன்னே கற்பிழந்து கதறுகின்றாள், காட்சியினை பார்த்தவாறே தமிழனங்கே கண் கலங்கி கைப்பிசங்கி நிற்கின்றானாம், இளம்பிஞ்சு வாய் திறந்து எழுத்து நின்று பேசியதோ குலை நெஞ்சு பாதகனோ அவன் குருதியையும் குடிக்கின்றானாம், கருவறையில் இருக்கின்ற சினையை கூட கற்பிணியின் நிறைவயிற்றை கிழித்தெடுத்து கடுகளவில் கால் பங்கில் இரக்கமின்றி கண்டபடி வட்டி அங்கே புதைக்கின்றானாம், விடுதலை கேட்டதற்கு சிங்களவன் இனப்படுகொலைகள் செய்கின்ற செய்தி கேட்டும் வீரமுள்ள மரத்தமிழா இன்னும் இங்கே விழிப்பூற்று கிடக்கின்றாயே நியாயம்தானா, இளந்தமிழா எழுந்துவாடா போருக்கு, உன் இனப்பெருமை எடுத்து சொல்லு பாருக்கு, நிரந்தரமாய் வாழ வேண்டும் யாருக்கு, உன் நேசம் உள்ள தமிழர்களின் வாழ்வுக்கு என்கின்ற அந்த கவிதை வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய வந்து தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கனவு, என் இனம் பாதிக்கப்படுகின்ற எவ்வளவு வலி தாங்கி நிற்கின்றது, எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் கண்ணீரின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் அங்கு போடி கொண்டிருக்கின்றது, சிதைந்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த கவிதை வந்து எனக்குள்ள வந்து ஈழப் போராட்டத்தை விதைத்தது. ஆனால் பிற்காலகட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றிக்காக காங்கிரஸோடையும் எந்த கட்சி கொலை பண்ணதோ அந்த காங்கிரஸோடையும் திமுகவோடையும் துணை நின்ற திமுகவோடையும் தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வச்சாங்க. அதனால எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் எந்த வயதுல உங்களுக்கு தோன்றியது? எனக்கு வந்து நான் வந்து ஒரு மிகச்சிறிய சொன்னா, நான் சிறு வயதிலிருந்தே பேச்சு போட்டி அது மாதிரிலாம் சிந்தி எழுதக்கூடிய தலைப்புண்டு. நான் எப்பயே தமிழ்நாடு 7-8 படிக்கும் போதே இந்த ஆமா, நான் வந்து 8வது படிக்கும் போதே அரசு பள்ளியில படிக்கிறேன். அப்போ ஒரு கவிதை எழுதுறேன், மதங்களை விடு மரங்களை நடு, சாதிகளை விடு சாதனைகளை தொடு, வெடி வைத்தால் காற்று மாசு அதுவே செடி வைச்சால் மூச்சு காற்று அப்படின்னு நான் 8வது படிக்கும் போதே எழுதுறேன். தினதந்தியில மாணவர் ஸ்பெஷல் என்கின்ற அந்த இதழில் மிகப்பெரிய அளவில் போட்டு என்னுடைய இதெல்லாம் படுத்தினாங்க.
அப்பையிலேருந்தே எனக்கு தமிழ் பற்றுங்கிறது அதிகம். ஆனால் இன்று ஈழப்பட்டு அண்ணன் திருமாவர்களால் வந்துச்சு. ஆனால் திருமாவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேர்தல் வெற்றிக்காக காங்கிரஸோடையும் திமுகவோடையும் தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வச்சதுக்கப்புறம் இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இனத்தை அழிச்ச கட்சி இல்லையா, தேர்தல் வெற்றிக்காக நம்ம போய் அவங்களோட நிற்க முடியுமா? எங்கள் அப்பா ஒருத்தவங்க கொண்டாங்க, நாளைக்கு நான் எம்எல்ஏ ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா கொண்டவங்களோட போய் கூட நிற்க முடியுமா? அதனால வந்து இருக்கும். அண்ணன் திருமாவர்களை நெஞ்சிலும் நெஞ்சத்திலும் சுமந்த இந்த தம்பி தான் இன்னைக்கு சீமானுடைய தம்பியா 2026 சீர்காழி சட்டமன்ற தொகுதியில 28 வயதுல ஒரு போராளியாக நின்று கொண்டிருக்கின்ற. வாழ்த்துக்கள் மிக சிறப்பாக இருக்கு. இல்ல உங்களுக்கு அந்த அரசியல் ஆர்வத்தையும் தமிழ் தேசிய ஆர்வத்தையுமே தூண்டியது அண்ணன் திருமாவாக இருந்தாலும், ஆனால் இன்று இருக்கக்கூடியது அண்ணன் சீமானோடு இருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு விடயம் வந்து உங்களை வந்து திசை மாற்றி இருக்கும். அது திரு சீமான் அவர்களிடம் பார்த்து வியர்ந்த விஷயமா, இல்ல நாம் தமிழர் கட்சியில இப்படியெல்லாம் செய்கிறார்கள், இதனால எனக்கு இந்த கட்சியில பயணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். நீங்க சொல்றீங்களா திருமாவளவன் என்ன பேசினாங்களோ அப்ப பேசினாங்கல்ல, அதை இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது அண்ணன் சீமான் தாங்க. மொழிப்பற்று, இனப்பற்று, தேசப்பற்று இம்முப்பற்றும் முதலிலே நீ பெற்று விழிப்பற்று கிடக்கும் இச்சமூகத்தை விழிப்புற்று எழச் செய்ய உடனடியாய் நீ கொட்டு போர் முரசைன்னு. அந்த போர் முரசை இன்று வரைக்கும் மொழிப்பற்று, இனப்பற்று, தேசப்பற்று இந்த முப்பற்றையும் பெற்று நிற்கின்ற ஒரு கட்சி இருக்குன்னா, ஒரு தலைமை இருக்குன்னா அது அண்ணன் சீமான் தான். அண்ணன் சீமான் வந்து எப்படின்னா சொல்லணும்னா, என்ன பொறுத்தவரை ஒரு ஆசிரியர் மாதிரி எனக்கு. ஆமா, இப்போ நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் விசிலடிச்சான் குஞ்சுகள், அவர்களுக்கு என்ன அறிவு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் பலராலும் வைக்கப்படுது. இதே விமர்சனம் நாம் தமிழர் கட்சி மீதும், இளைஞர்கள் அந்த சிறு சிறு பிள்ளைகளை வந்து மூளைச்சலவை செய்து அவர்களை ஒரு வயதிற்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இருப்பாங்க, ஒரு வயதை கடந்ததுக்கு பிறகு ஒரு அனுபவம் கிடைத்ததுக்கு அப்புறம் இவங்களோட சுயம் என்ன என்பது தெரிந்து அவர்கள் கட்சி விட்டு வெளியில ஏறி வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிடுவாங்க என்ற ஒரு பிம்பம் நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கு. இந்த நிலையில நீங்க இளைஞராக இந்த வேட்பாளராக இந்த கட்சியில இருக்கும்போது எப்படி இதை நீங்க சரி செய்யும்? நாம் தமிழர் கட்சி வச்சு விமர்சனம் என்னன்னா, இந்த கட்சியில வந்து ஒரு பயிற்சி பற்றை மாதிரி இருக்கு போறாங்க, அதெல்லாம் நீங்க சொல்ல வரீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அதான் அதுக்கு என்ன தெளிவான ஒரு கருத்து சொல்லணும்னா, இங்க வந்து தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியா இருக்கு. அதெல்லாம் அவங்க உணராம இருந்திருப்பாங்க. தவறாக மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள்ன்ற குற்றச்சாட்டு. என்னங்க மூளைச்சலவை சொல்றாங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் பெரிய ஒரு படிக்கிற பையெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூம்பாறு காலேஜில் அரசு பள்ளியில படிக்கும் போதே வந்து பல தோல்வி உற்ற மாணவன் தான், பல பேப்பர்ல தோல்வி உற்ற மாணவன் தான். ஆனால் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சார்ந்து இன்னைக்கு ஒரு 10,000 பேர்ல ஒரு 20,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல தமிழ் சார்ந்து, தமிழ் மொழி குறித்து, தமிழுடைய நூல் குறித்து, தமிழுடைய முன்னோர்கள் குறித்து, தமிழ்நாட்டுடைய வரலாற்று குறித்து இன்னைக்கு பேசக்கூடிய அறிவையும் ஆற்றலும் எனக்குள்ளே விதைத்து தான் அண்ணன் சீமான். ஒன்றும் இல்லைங்க, அண்ணன் முதல்ல சந்திக்கிறேன் 2018 காலத்துல போய் முதல்ல அண்ணன் சந்திக்கிறேன். அண்ணன் வந்து சந்திச்சு இந்தந்த புத்தகத்தெல்லாம் எனக்கு படி அப்படி எனக்கு மேற்கோள் காட்டி இன்னைக்கு உருவாக்குனது. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் சரிதான். ஒன்றும் இல்லை, அண்ணனே போன் அடிச்சு தாடி மீசையோட தான் இருந்தேன், அதை எடுத்த தாடி மீசை உனக்கு வந்து அசிங்கமா இருக்கு, அதை வந்து நீ எடுத்துரு, நீ ஒரு கேடர் மாதிரி இருடா அப்படி போல இருந்திருக்கு. ஒரு தந்தை மாதிரி இல்லை, கண்டிக்கிற நேரத்துல கண்டிப்பாங்க. அங்க நின்ன இங்க நின்ன அது மாதிரி அங்க நின்ன இங்க நின்ன அதுல நின்ன உன் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் வரக்கூடாது. மிக கண்டிப்பான மனிதர். என் மீது தனிப்பட்ட முறையில அண்ணன் சீமான் அவர்கள் மிக கண்டிப்பாட என்ன வளர்த்துட்டு இருக்காங்க. சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக உங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில இத்தனை நாளாக பல எம்எல்ஏ அதிமுக திமுக மாறி 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 வந்திருக்கிறாங்க. இவர்கள் செய்யாததை நாம் தமிழர் கட்சி புதுசா என்ன செஞ்சிட போகுது அப்படின்ற மக்களுக்கு மத்தியில கேள்வி இருக்கும். இத்தனை நாளா இவங்க இருந்தாங்க, இவங்க மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க, புதுசா நீ என்னப்பா செய்ய போறன்ற கேள்வி இருக்கும். என்ன செய்ய காத்திருக்கீங்க? மக்களை வந்து முதல்ல அரசியல் படுத்தணுங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே, என்னுடைய இந்த சீர்காழி தொகுதிக்கு ஜெயிச்சா என்ன பண்ணுவான், நீ வந்தா இந்த அதிமுக திமுக பண்ணாத என்ன சொல்லுவான்? முதல்ல இவங்க பண்ண வேலை இல்லைன்னா இங்க இருக்கின்ற அத்தனை குளத்தையும் ஆறையும் துத்துட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைண்ணே, இந்த சீர்காழி தாலுகாவில் 1000 பேருக்கு மேல செத்துருக்காங்க, கல்லீரல் பாதிக்கப்பட்டு செத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த சாராயம் குடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, அதனால கல்லீரல் வீணா போயிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதானே, சாராயம் குடிக்காத செத்துருக்காங்க. அது காரணம் என்ன தெரியுமா? தண்ணி உப்பு தண்ணியா மாறிட்டு, உபர் நிலமா மாறிட்டு.
கடல் தண்ணி உள்ள வந்துட்டுண்ணே, இறால் பண்ணை முழுவதுமாக இறால் பண்ணை போட்டு உப்பு தண்ணி உள்ள வந்துட்டுண்ணே, உப்பு நீர் அதிகமாகி தான் அதிக பேர் இறந்து போறாங்க. இது யாருமே பேசுறது கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து மாத்தணும்ண்ணா. இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா எல்லா குளத்தையும் குட்டியும் நம்ம தூர் வாரோம்ண்ணா. இல்ல அது வழக்கமா எல்லா கட்சிகளும் எல்லா ஆட்சியிலையும் செய்து கொண்டுதான் இருக்காங்க. ஆட்சிகள் குடிமராமத்து பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு இலவசமா மண்ணு கொடுக்குறாங்க. அதுதானே குடிமராமத்து பண்டிங்கிற பேர்ல இருக்கிற மணலை தான் அள்ளி வித்துறாங்களாண்ணே. குடிமராமத்து பண்றங்கிற பேர்ல மணலெல்லாம் அள்ளி வித்துறாங்க. இந்த நிலைமை தான் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம முதல்ல நம்ம சீர்காழி தாலுகா ஜெயிச்சோம்னா குழு கடனை முதல்ல தள்ளி வந்து ஒழிக்கணும்ண்ணே. மகளிர் சுய உதவி கடன்ங்கிற பேர்ல ஆம்பளைங்களா அதன் மூலயமா தான் பெண்களுக்கு கடன் பசங்களுக்கு யாராவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்ல ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் அங்க இருந்து கடன் வாங்கி தான் கட்டிட்டு இருக்காங்க. அதையும் ஒழிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் கைக்கு வரும்? குழு கடன்லாம் வாங்காததுக்கு முன்னாடி யாருமே படிக்கலீங்கண்ணா. குழு கடன் வந்ததுல அது யாருமே படிக்கலீங்களா? எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா? ஆண்கள் எல்லாம் குடிச்சு சாவுறான், பெண்கள் எல்லாம் குழுக்கடன் கட்டி சாவுறாங்க. எக்யூடாசி, கிராம வடிவில், சமஸ்தா, பின்கேரு, ஆர்பிஐல, உச்சிவனு, பேட்டு, மேட்டு, சொர்ண உதயா, சூரியதேவு அப்படின்னு ஒரு 10க்கு மேல குழு கடன். முன்னெல்லாம் நான் ஒரு படிச்சுட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு தெருவில் போனேன்னா, தம்பி நீ என்னப்பா படிச்சிருக்க, என்ன வேலை பார்ப்பான்னு கேட்பாங்க. இப்போ நீங்க பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு நீங்க ரோட்ல போங்கலாம் பாப்பா, தம்பி நீ எந்த குழுல வேலை பார்க்குற, எனக்கு ஒரு குழு கடன் கொடு அப்படின்னு ஒரு கடன்காரனா மாத்திட்டாங்க. இல்ல இதையெல்லாம் அதிமுகவும் திமுகவும் இரண்டு மாறி மாதிரி நாங்கள் குழு கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்யறோன்ற அறிக்கையும் கொடுக்குறாங்க. குழு கடனை தள்ளுபடி பண்றாங்க. எந்த குழு கடனை தள்ளுபடுறாங்க? அரசாங்கம் வாங்கக்கூடிய அந்த குழு கடனை தள்ளுபடி பண்றாங்க. தனியார் நிறுவனங்களுக்கு பிறகு மோசடி கும்பல், வட்டி கும்பல் வாங்குன்ற அந்த கும்பல் வாங்குன்ற அந்த குழு கடனை எங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? எதுவுமே பண்ணலீங்கண்ணா. இன்னைக்கு வந்து காலையில வீட்டுல சாணி கரைச்சி போடும் போது சாரு வந்து நிக்கிறாரு, சேரை தூக்கிட்டு ஓடுறாங்க, சாரு வந்துட்டார் வாங்கன்ட்டு. மிக ஒரு மோசமான நிலை. இந்த அதிமுகவும் திமுகவும் இந்த குழு கடன்லாம் ஒழிச்சிருந்தா எத்தனை பேர் இந்த கடன் வாங்க போறாங்க? இன்னைக்கு இந்த திருவெண்காடு பகுதியில மிக உயர்ந்த ஊர் திருவெண்காடு நம்ம உட்காந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோமே, மிக உயர்ந்த ஒரு திருஞான சம்பந்தர், விரக்க ஆரூர், தரிசிக்க தில்லை, உறக்க அண்ணாமலை, இது மூன்றும் ஒருங்கே ஓரிடத்தில் தருவது முத்தி வெண்காடுன்னு பாடியிருக்காரு. ஆனால் உலகப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க சிவன் கோயில் இருக்கு, சுத்தி குழு ஆபீஸ் இருக்குங்க. நீங்க கோயிலுக்கு வரவங்களோட குழு கடன் வாங்க வரவங்க தான் அதிகம். மக்களை கடன்காரம் ஆக்குறாங்க. ஆமாண்ணா, இப்ப ஒண்ணும் இல்லண்ணா, நீங்க செஞ்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க. குழு கடனை ஒழிச்சிட்டு நீங்க எப்பறம் அவங்களுக்கு சம்பாரத்து வருமானம் கேள்வி இருக்கும்ல. ஒரு பக்கம் வருமானம் இல்ல, ஒண்ணும் இல்லண்ணா, குறைஞ்சபட்சம் குழு கடனாவது கிடைக்குதேன்னு அதை வச்சு பிழைப்பாங்க. அதுக்கும் நீங்க வேட்டு வச்சிட்டீங்கன்னா என்ன? அதுதானே நம்ம தான் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரோமே. எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்கி தரோம் நீங்க கேட்கலாம். என்ன அதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த சீர்காழி தாலுகா முழுவதுமா பனைமரங்கள் அதிகமா இருக்குண்ணே. பனைமரங்கள்ல மொத்தம் ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை, குமுதிப்பனை, தாலிப்பனை, சாற்றுப்பனை, ஈழப்பனை, ஈச்சப்பனை, அலாம்பனை, அழகுப்பனை, ஏரிலைப்பனை, ஏசிரிப்பனை, திப்பிலிப்பனை, உடலற்பனை, பாக்குப்பனை போன்ற எண்ணற்ற பனை வகைகள் இருக்கு. அந்த பனை மரத்தை வச்சு எவ்வளவு நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் தெரியுங்களா? எங்க ஊர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பனை மரத்தை ஏன் தெரியுமா தடுக்குன்னு ஒரு இடம் வந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம தமிழை படிக்கிறோம்னா அந்த தமிழ் எதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துச்சு? இன்னைக்கு நீங்க திருக்குறளா இருக்கட்டும், நாலடியாரா இருக்கட்டும், இன்னைக்கு தேவாரமா இருக்கட்டும், திருவாசகமா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்தது எது தெரியுங்களா? அந்த பனை ஓலைகள் தான். அந்த நன்றி கடனுக்காக நம்ம பனை மரத்தை பாதுகாக்கணும். பனை மரத்தை வச்சு எவ்வளவு பொருளாதாரம் மேம்படுத்தலாம் தெரியுங்களா? ஒண்ணும் இல்லை, நாங்க ராமநாதபுரத்தில் ஒருத்தவங்க போய் பார்த்தோம். 32,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருண்ணா. ஒரு 3 பனை மரத்தை வச்சுக்கிட்டு மாத வருமானம் 32,000 சம்பாதிக்கிறாரு. நீங்க என்ன பனை மரம்னா என்னடா பனங்கல்லு நொங்கு அப்படிதான் பாக்குறாங்க. இல்ல, சீர்காழியில பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. பல்வேறு தொழில்கள் இருக்கு. இங்க மீனவர்கள் வாழ்றாங்க, விவசாயிகள் வாழுறாங்க. மீனவர்களுக்கு வந்து மீன்பிடி தளத்தை அதிகப்படுத்தலாம். இங்க இருந்து வாங்கி மீனை வாங்கி ஒரு தனியார் முதலாளி லாபத்துக்கு விற்கிறான். அதே ஒரு அரசு அங்க இருந்ததுன்னா அங்க இருக்கிற ஒரு படிச்ச பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு வேலை கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதா? அரசு பண்ண முடியாதா அந்த வேலையை? ஒரு தனியார் நிறுவனம் பண்ணும்போது சாத்தியமா? இது நீங்க சொல்றது சாத்தியம். ஆனா சாத்தியம்னா ஒரு தனியார் முதலீடு பண்ணும்போது ஒரு ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியான ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது பொதுப்படையா ஒரு கேள்வி என்னன்னா, நாங்க படிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க எங்களை திருப்பியும் விவசாயத்தை பாரு, இதுல பனை மரம் பாரு, எக்ஸ்போர்ட்ல வேலை பாரு அப்படின்னு எங்களை வந்து திருப்பி டீக்ரேட் பண்றாங்க அப்படின்றது. அப்படின்னா டென்மார்க் தேசம் என்ன பண்ணுது? மாட்டு மட்டும்தான் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அவ்வளவு மாடு மட்டும்தான், பால் மட்டும்தான் அங்க மிகப்பெரிய சந்தை. நாட்டு மாட்டை இனப்பெருக்கம் பண்ணி இங்க இருக்கிற நாட்டு மாட்டினுடைய பால் ஏட்டு மில்க்குனா அதுல இருந்து எவ்வளவு பெரிய வருமானம். எல்லாம் அந்த பால் கொடுத்தா பன்னியினுடைய கலப்பினம் ஜெர்சி. ஆனால் எங்களுடைய மாடு அப்படி கிடையாது. இல்ல, நம்ம ஊருக்கு இப்போதைக்கு அது ஒரு கலாச்சாரமாவே பார்க்கப்படுது. படித்து முடித்தோம் என்றால் வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ நகரங்களுக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சாதான் படிச்சதுக்கு வேலைக்கு போனதுக்கான அர்த்தம் அப்படின்னு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தா அது ஒரு கலாச்சாரமாவே பின்பற்றுறாங்க. நீங்க உள்ளூர்லயே வேலை பாருங்க, உள்ளூர்லயே தொழில் செய்யுங்க, இந்த இதுக்கு நாங்க வேலை வாய்ப்பு தரோம் அப்படின்றத எப்படி ஏத்துப்பாங்க? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை தானே, பழக்கமில்லாத ஒன்று.
பழக்கம் இல்லாத ஒன்று தானே, நம்ம தானே பழக்கப்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் பிறந்தவனையே எங்கள் அம்மா அப்பா வந்து இப்போ நான் கொத்தனார் வேலை செஞ்சாங்கன்னா இப்போ நான் வந்து படிச்சிருக்கேனே. அப்ப நான் படிச்சுட்டு நான் பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்க்கணும் தான் நான் விருப்பப்படுவேன். திருப்பி என்னைய நீங்க இந்த வேலையை ஊருக்குள்ளாரே என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்றத நான் குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ என்ன ஊருக்குள்ளே வச்சிருக்காங்கன்னா இப்போ என்ன பண்ண முடியும்? அந்த நாட்டில் நீ போய் டை கட்டி வேலை பார்த்தாலும் கை கட்டி தானே வேலை பார்க்குற. நீ டை கட்டி வேலை பார்த்தாலும் அங்கே அடிமையாக தானே நீ வேலை பார்க்குற. நானும் ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்தேன்னா எவ்வளோ ஒரு மன உளைச்சல். நீங்க இந்த படிச்ச வேலைக்கு உங்களுக்கு வேலை, இது படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை. அப்போ நம்ம தொகுதியிலேயே நம்ம வீட்டு பிள்ளைகள் படித்து முடிச்சாங்கன்னா நம்ம தொகுதியில வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. இங்க ஒண்ணும் இல்லை, இங்க மீன் இருக்கு, இங்க இறால் கிடைக்குது, இங்க வந்து பனைமரங்கள் இருக்கு, சுற்றுலாத்தலம் இருக்கு, 2 ஏரி இருக்கு. நீங்க வர வழியில பாருங்க, திருவாளி ஏரி, பெருந்தோட்டம் ஏரின்னு 2 ஏரி இருக்கு. அந்த ஏரியை தூர்வாரி சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்தலாம். இங்க அது மட்டும் இல்லாம நீங்க 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 சீர்காழி தொகுதி எடுத்துட்டீங்கன்னா திருஞான சம்பந்தர் சீர்காழி பெரிய கோயில் இருக்கு, பக்கத்துல இருக்கிறது நம்ம திருவெண்காட்டு பெரிய கோயில் இருக்கு, பக்கத்துல பூம்புகார் கடல் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கொள்ளிடம் ஆற்று இருக்குல்ல, கொள்ளிடம் ஆறு எவ்வளவு தண்ணி வந்தாலும் கொள்ளும் இடம் தான். அதுலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை நிறுத்தி ஒரு தடுப்பணையை கட்டி அங்கேயே மிகப்பெரிய சுற்றுலாத்தலத்தெல்லாம் மேம்படுத்தலானே. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் உள்ள கட்சிகள் இங்க ஆண்ட போது எப்படிடா கொள்ளையடிக்கலாம்னா பார்த்தாங்களே தவிர மக்களுக்கு இது செஞ்சா வாழ்க்கை தரம் மேம்படுத்தலாமான்னு பார்க்கல. இப்ப நம்ம குழுக்கடனுக்கு நீங்க முன்னாடி கூட கேட்டீங்க, இந்த கேள்வி வைக்கிறேன், எல்லாம் குழுக்கடன் வாங்கிட்டு இருக்காங்க, எப்படிடா படிக்க வைப்பாங்கன்னு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க தென்னை மரங்கள் அதிகமா இருக்குங்க. தென்னை மரத்துல இருந்து தேங்காய் இளநீ, தேங்காய் நாறு, கோக்கோ போயிட்டு எவ்வளவோ இருக்கு. தென்னை மட்டை நம்ம ஊர்ல உள்ள அந்த தென்னை மட்டையினுடைய விளக்காமரு அமெரிக்காவில் 300 ரூபாய்க்கு மேலே விற்கிறாண்ணா. ஆனா நம்ம ஊர்ல 50 ரூபாய்க்கு விற்கிறாண்ணா. ஏன்? ஒரு வயசான பாட்டியா இருக்கட்டுமே, ஒரு 55 வயசுக்கு மேல இருக்கட்டுமே, அவங்களுக்கு ஒரு 10 விளக்காமரை நீ கிழிச்சு கொடு, உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு தினந்தோறும் உங்களுக்கு 350 ரூபா நான் சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஏன்னா குழுக்கடை வாங்க போறாங்க? நான் சொல்றது உதாரணத்துக்கு தான். இப்படி நிலமும் வளமும் எண்ணற்ற தொழில்கள் இருக்குண்ணா. ஆமா, இப்படி வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு சீர்காழியில அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? சீர்காழியில இருக்குங்கண்ணா. ஆனா இதெல்லாம் தாண்டி முன்னோர்கள்லாம் இங்க உள்ள முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க தெரியுங்களா? இல்ல, இத்தனை நாளாக சுதந்திரத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி மாறி மாறி காங்கிரஸ், அதிமுக, திமுக பல எம்எல்ஏக்கள் இருந்தாலுமே இவ்வளவு வளர்ச்சி அடையாம இவ்வளவு தூரம் யோசிக்காம இன்னைக்கு நீங்க யோசிச்சு இந்த ஒரு ஐடியாவை சொல்லும்போது அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் வரலாறு, அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் செய்ய முடியாததை நீங்க எப்படி செஞ்சிருவீங்க? அதுதானே நாங்கள் தான் கற்றுக்கிட்டு வரோம்லண்ணே. நாங்கள் வந்து அனுபவத்துலேருந்து வரோண்ணே. இப்போ நீங்கள் அதை கேட்குறீங்க, வந்து ஏதாவது நீங்கள் செய்ய முடியாத நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்குறீங்க. இவங்க ஒழுங்காக செஞ்சுருந்தா மக்கள் ஏன்னா வீதியில் இறங்கி போக மாட்டாங்க? இன்னைக்கு வரைக்கும் குடிக்க தண்ணி இல்லைண்ணே, நடக்க சாலை இல்லைண்ணே, படிக்க ஒழுங்கான கல்வி இல்லைண்ணே. ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சுட்டு இந்த எம்எல்ஏ வர வரைக்கும் திறக்காம 6 மாச காலங்கள் மரத்தடியில் உட்காந்து படிக்கிற அவல நிலை இன்னைக்கு சின்ன வரைக்கும் சீர்காழியில் இருக்குங்கண்ணே. அரசு பள்ளியில் இன்ன வரைக்கும் இருக்கு. ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் சீர்காழி மருத்துவமனைக்கு நீங்கள் நாங்கள் யோசிச்சிங்க, நீ வந்து மற்ற ஆண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும்ண்ணா இத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்களாண்ணா. நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் போனீங்கன்னா சீர்காழிக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்காழிக்கு போனால் சிதம்பரம் போவோம், சிதம்பரம் போனால் செத்து புட்டா வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மைண்ணா அது. இல்லைனா சீர்காழி போவாங்க, மாயரம் போவாங்க, மாயரத்துன்னு திருவாரூர் போகிறவங்க போகிற வழியில பாதி உயிர் போயிடுங்க. எத்தனை பேர் திருமணம் செத்து இருக்கிறாங்க, எத்தனை பேர் திருமணம் இந்த மருத்துவத்தால் மட்டும் இத்தனை பேர் செத்துருக்குறாங்கண்ணா. இது மட்டும் இல்லாமல் இந்த சீர்காழி இருக்குல்லண்ணா, இது வந்து முதலமைச்சர் இருக்காங்களே, இப்போ நம்ம உட்காந்துருக்க திருவண்ணாடு முதலமைச்சருடைய மனைவியோட ஊர் துர்காக்கா ஊர். முதலமைச்சருக்கு மாமியார் ஊர். முதலமைச்சருக்கு மாமியார் ஊர். இன்ன வரைக்கும் இங்க வந்து ஒரு சரியான வகையில தண்ணி கிடையாதுண்ணா, நடக்க சாலை கிடையாதுண்ணா. பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, மாத்தாம்பட்டினத்துல இருந்து இங்க வர வழியில பாலம் கிடையாது. ஒரு ஒத்த இதுல ஒரு 2 மூஞ்சி குச்சி நடந்து வந்தது பாத்தீங்கல்ல? இருக்கு, பார்த்துருக்கேன். மாறாது என்கின்ற வார்த்தையை தவிர அனைத்தும் மாறி விடுங்கிறாங்க. மாற்றத்தை நோக்கி நிற்கின்ற ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளா அந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு இன உணர்வோடு ஒரு மான உணர்வோடு இந்த மண்ணில் நாங்கள் வந்து நிற்கிறோம். சரி, இறுதியாக இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 2-3 நாள்கள் ஆயிருக்கும். தொகுதிக்குள்ளாக போயிட்டு மக்களை எல்லாம் சந்திக்க தொடங்கிட்டீங்களா? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? மக்களுடைய வரவேற்பு வந்து நம்மளுக்கு வந்து அபாரமா இருக்குங்க. நீங்க சீர்காழியில மட்டுமே எந்தெந்த இடத்துலலாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ, சீர்காழி தாலுக்காவை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும், அதாவது அதிகமா மயிலாடுதுறை மாவட்டத்துல மக்கள் எங்க பாதிக்கப்படுறாங்களோ, இந்த சீமானுடைய தம்பி சுபாஷ் ஆகிய நான் அந்த இடத்துல நின்று இருக்கேன். எல்லா போராட்டத்திலும் நின்று இருக்கேன். மக்கள் ஒடுக்கப்படுறாங்களா அந்த இடத்துல நின்று இருக்கேன், மக்கள் பாதிக்கப்படுறாங்க நின்று இருக்கேன். எங்க ஊர்ல ரோடு வாங்கி நான் ஒரே ஆள் நின்று பாத்தீங்கன்னா மக்களை திரட்டி, எங்க ஊர்ல உள்ள மக்களை திரட்டி, சாலையே கிடையாது எங்க ஊர்ல,
நாங்கள் சாலை வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு பைப்பு தான் வரும். மக்களை திரட்டி போராடி 8 பைப்பு வாங்கி கொடுத்துருக்குறேன். பனை மரத்தை வெட்டி நாங்கள் தடுத்து நிப்பாட்டி இருக்கிறேன். போஸ்ட் மரம் இருக்குது. போஸ்ட் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு கரண்ட் கண்டுபிடிச்சி முதல்ல விட்டாம இருங்க. அன்னையிலேருந்து ஒரே போஸ்ட் மரம் தானே எங்கள் ஊரில் சாயு நடுவில் இருந்துச்சு. எத்தனை வாட்டி மனு கொடுத்து பார்த்தா ஒன்றும் பண்ணலை. அப்புறம் காலையில் போயிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் தெரியப்படுத்தி 2 நாளில் போட்டாங்கண்ணே. சீமானுடைய தம்பியை இதுமாரி பல போராட்டங்கள் நின்று இருக்கண்ணே. ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், கல்லூரியில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், பல போராட்டங்கள் நின்று இருக்கிறாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே வட இந்தியர்கள் வந்து இங்கே வேலைக்கு வந்து காலாவில் கல்லா இருக்கும் போது எங்களுடைய தமிழர்கள் பூர்வக்குடி தமிழர்கள் ஒருத்தவங்க அடித்து தூக்க மாட்டி விட்டு அந்த இடத்துல கூட சீமானுடைய தம்பியை நாங்கள் நின்று இருக்கோம். பல போராட்டங்கள் நின்று இருக்கோம். இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஏதாவது ஒரு மாற்றி நிற்கணுங்கிறேன். அதையும் தாண்டி எல்லாம் உள்ள அந்த தமிழ் இருக்குல்ல, அதையும் நம்மளை வந்து இயக்குதுண்ணே. நீங்க பள்ளி பருவத்தில இருந்தே தமிழ் மீது இது பற்றுன்னு சொல்லக்கூடாது. அது அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு. தமிழனா இருந்துட்டு தமிழ் மீது பற்றுன்னு சொல்றதே பெரிய அபத்த உணர்வு. அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா எல்லாருமே பள்ளி படிக்கும் பொழுது ஆங்கிலம் கற்றுக்கொண்டால்தான் நம்மளை வந்து பெருமையா பார்ப்பாங்க அப்படின்ற சூழல்ல நீங்கள் தமிழ் மீது கொண்ட அந்த ஆர்வம், அதை தொடர்ந்து அது மீது தேடல் எப்படி ஏற்பட்டது? இப்ப எப்படி போயிட்டு இருக்காரு? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கோயில் உள்ள போகிறோம், வழிபட போகிறோம். ஒவ்வொரு கோயிலும் வெறும் வழிபாட்டு தலங்கள் அல்ல, அது வரலாற்று பேராவணம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருக்கிறதுலாம் வெறும் சிலை இல்லை, அது தமிழனுடைய ஆகச்சிறந்த கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது 2 பக்கமும் தமிழில் எழுத்துக்கள் கல்வெட்டுகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குண்ணே. ஆனால் அங்கே நம்ம போய் சாமியை கும்பிட போகும்போது விக்னேஸ்வராய வித்மகை வகரதுண்டாய தீமகை தன்னோ நன்னி பிரச்சோதயார் என்று வடமொழியில் பேசுகிறாங்க. ஆனால் என்னுடைய தேவாரம் இருக்குல்ல, திருவாசகம், அதெல்லாம் வந்து அங்கே வந்து ஒழிக்கப்படுறது இல்லைண்ணா. மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் தமிழ் கல்வெட்டுகளாக இருக்குது, ஆனால் அங்கே தமிழ் ஒழிக்கப்படலையே. மன்னர்கள் தமிழர்கள் கட்டியிருக்காங்க, தமிழ் ஒழிக்கப்படலையே. அதை நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்ட்டு தேவாரம் திருவாசகம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த தோடுடைய செவியின் விடையேறியோர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவக்கல்வன் ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தே அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனென்று அப்படின்னு ஐயா திருஞான சம்பந்தர் போன்ற பாடலை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி அப்படிலாம் பேசுறாங்கல்ல, வள்ளலாருடைய சமூக நீதிலாம் நீங்க படிச்சீங்கன்னா சிலுத்துருவீங்க. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. என்னடா அந்த ஜோதி என்கின்ற ஒரு வெளிச்சம், என்னடா அந்த அருட்பெருஞ்சோதி? அதுதான்டா தனிப்பெரும் கருணை, உயிர்களிடத்தில் காட்டக்கூடிய ஒரு அன்பு, அதுதான் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அதுதான் அந்த கருணை தான் அருட்பெரும் ஜோதி. அந்த கருணை தான் அனைத்து உயிர்களுக்குமாக பேசக்கூடிய அந்த அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் அந்த கருணை இருக்கிறதுனாலதான் நாங்க இந்த கட்சியில வந்து பயணிக்கிறோம். சரி, மிக சிறப்பா இருக்கு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. சீர்காழி சட்டமன்ற தொகுதியில உங்களுடைய இந்த போட்டி என்பது மக்கள் அதோட தேர்தலுக்கு பிறகாக தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதையும் பதிவு செய்ய விரும்புறேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா ஒரு கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கணும். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர் டே இப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியா போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார் நாடே பெரியார்னு சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார், அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க. இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா? கொள்கை வேறு நட்பு வேறு, இதுதானே நாங்களும் சொல்றோம்.
அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை இங்க. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல்லு. எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும்போது எங்க மாமெல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். சரி, இல்லடா சும்மா இல்லடா காசுக்குன்னு இருக்கான் அவன். சரி, அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விலை கொடுத்து வாங்க, நீங்க பணம் கொடுத்து தான். அந்த காசு ஏது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?